Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். ஐஸ்வர்யாவை வந்து ரொம்ப லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ணுறது கூட சொல்லிக்கலாம்னா தனுஷ் தான் பண்ணாங்க. சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது கேளம்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் தான் போகும். இப்போது சார் எப்போ வருவாங்க, எந்த நேரம் வருவாங்க அப்படின்னு தனுஷ் சார் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பல நாட்கள் வந்து தனுஷ் கேளம்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து போனாங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒன்று சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பேச்சுவார்த்தைகள் போச்சு. ரஜினி சாரும் எவ்வளவோ பேசி தான் பார்த்தாங்க ரெண்டு பேருமே பிடிவாதம் இருந்தனுடைய காரணத்தினால. பணம் பெருசில் 10 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நேருக்கு நேரம் உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆகிற ஒரு விஷயத்தை அப்படியே நயன்தாராவும் பெருசாக்குறாங்க, தனுஷும் பெருசாக கொடுக்க தயாரில்லை. கேட்டோம்னா லேடி சூப்பர் ஸ்டார் நான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் பல வகையில் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் தனுஷ் கேட்குற அமௌண்ட் கேட்குறோம், அதுக்கு நியாயமான அமௌண்ட் கூட கொடுத்துட்டு போயிடும். அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ½ படம் வந்து தேவையான ஜோதியா மேடமே வந்து சொல்கிறாங்க தேவையில்லாத விஷயம் தான். இப்போ நீங்கள் படம் வந்து பார்த்துருப்பீங்க, கடைசியில் இப்போ ஒரு டாபிக் என்ன கிளப்புறீங்க, நாங்கள் படமே பார்க்கல, இது வந்து ஒத்துக்க முடியாது. அஜித் அவர்கள் ரேஸில் இறங்கிட்டாரு அப்படின்றது தெரியும். அந்த காரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தாவேகாவின் கட்சி கொடி சின்னம்லாம் இருந்தது அப்படின்னு பிளானடா இல்லை வந்து இவங்களா உருவாக்கிக்கிட்டதா? உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. சினிமாவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக அந்த சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ்லேருந்து நான் தொடங்கிறேன். அவங்க 2 பேரும் அஃபிஷியலாக பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எப்படி சார் இதை எடுத்துக்கலாம்? குறிப்பாக அவங்களோட காதல் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அப்போல்லாம் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க அவங்களோட ஆரம்ப காலமும் இப்போ இந்த விவாகரத்து? ஐஸ்வர்யா வந்து ரொம்ப விரும்பி டீப்பாக லவ் பண்ணது தனுஷ் தாங்க. தனுஷ் அவர்கள். தனுஷ் வந்து கிட்டத்தட்ட 2004 மேரேஜ் சம்திங். அதுக்கு முன்னாடி இருந்தே ஐஸ்வர்யா மேலே அவங்க வந்து ஒரு டீப் லவ். அந்த லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரஜினி சாரை தான் அவர் வந்து நேரடியாகவே மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். பாய்ஸ் கார்டன் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அப்போது தனுஷ் வந்து வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ் தான். 2002-03 பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணிட்டார், இருந்தாலும் அந்த பிகினிங் ஸ்டேஜ். பட் ஆள் வேறு இப்போ ஆள் கொஞ்சம் நல்லா ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கார். அப்போ கொஞ்சம் ஸ்லிம் மாதிரி தான், அது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அப்போது ஐஸ்வர்யாவை வந்து ரொம்ப லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ணது கூட சொல்லிக்கலாம்னா தனுஷ் தான் பண்ணாங்க அதை. ஸோ அது ஒரு கட்டத்தில் வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் மீட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும்போது தனுஷுடைய அந்த பிஹேவியர், அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அது எந்த காலகட்டம் சார்? இவங்க அது 2002-03 அந்த பீரியட் இருக்கும், 2 இயர்ஸ் பீரியட் இருக்கும் நினைக்கிறேன் இருக்கும். அப்போது தனுஷுடைய அந்த ஒரு டீப் லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐஸ்வர்யா அவங்களும் வந்து சரி ஒரு ஹீரோ வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கு சின்ன ஏஜ் தான் அவங்களுக்கும். ஆமாம், அந்த லவ்க்குள்ளே போகிற ஏஜ் தான் அது. மேபி ஒரு 23-24 தான் இருக்கும் அந்த டைமில் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது ரஜினி சார்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது, தனுஷே நேரடியாக பார்த்து பேசலாங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ரஜினி சாருக்கு தெரியாது. அப்போது ரஜினி சாருடைய எய்ம் வந்து வேறு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பண்ணி கல்யாணம் கொடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற முடிச்சில் அவருடைய மனநிலை ட்ராவல்லாம் ரஜினி சாருக்கு போயிட்டுருக்கு. அதுக்குடைய ஏற்பாடுகளும் சார் வந்து பண்ணிகிட்ருக்கார். அப்போது இவங்களுடைய லவ் வந்து சொல்லும் போது ஐஸ்வர்யா வந்து தனுஷை பேச சொல்லும் போது தனுஷ் வந்து சார் ரஜினி சாரை மீட் பண்ணுறது எவ்வளோ ட்ரை பண்ணார். பாய்ஸ் கார்டன் போக முடியல, ஷூட்டிங்கும் போக முடியல. ஏன்னா இது பர்சனலாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா. வீட்டுக்கும் போக முடியாது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் போக முடியல. இப்போ ரஜினி சார் ரொம்ப பீக்கில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயத்தில். அப்போது அவர் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது கேளம்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் தான் போவாங்க. ஓகே. அப்போது சார் எப்போ வருவாங்க, எந்த நேரம் வருவாங்க அப்படின்னு தனுஷ் சார் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பல நாட்கள் வந்து தனுஷ் கேளம்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து போனாங்க. பட் ரஜினி சார் ப்ரோக்ராம் திடீர்னு மாறும் இல்லைங்களா, ஷூட் வரலாம் இல்லை, ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ் போகலான்னு தோணலாம். அப்படி நிறையா நாட்கள் ரஜினி சார் போகும்போது தனுஷ் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு இன்னும் வரலன்னு திரும்பி வந்துடுவாங்க. ஒரு 2 hours 3 hours வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போது ஒரு டைமில் வந்து தனுஷுடைய ட்ராவல் அப்படி போகலாம். ஒரு டைமில் வந்து ரஜினி சார் போகும்போது தனுஷ் சார் அங்கே வெயிட் பண்ணுறாங்க.
அப்போது ரஜினி சார் பார்த்தோன்னா ஒரு ஷாக் தான். தனுஷ் இங்கே என்ன பர்பஸ் அப்படின்னு ஒன்றும் புரியலையும் போது டக்குன்னு வர சொல்லி பேசுகிறாங்க. அங்கே தான் கேளம்பாக்கம்னுடைய பண்ணை வீட்டில் தான் தனுஷ் ரஜினியோடைய சந்திப்பு தொடங்குது. அம்மா அப்பாவை கூப்பிடாம தனி மனிதரா ஐஸ்வர்யாக்காக அவ்வளோ போராடி இருக்காங்க. ஆமாம். அது உண்மையிலேயே அவர் வந்து ரொம்ப டீப் லவ் தான், ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுடைய ட்ராவல் இது வரைக்கும் ஒரு 20 years லைஃப் கரியரும் அப்படி தான் இருக்குது, இன்னமும் இருக்குது. பட் டைம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம், டைவர்ஸ் போயிடுச்சு அதுன்னு வச்சுங்களேன். அந்த கேளம்பாக்கம்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் சாரும் தனுஷும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி தான் இங்கே அவருடைய விருப்பத்தை சொல்கிறாங்க. இது ரஜினி சார் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். இது கேட்டுட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் அவர், அதாவது இவர் வந்து என்னென்னா ரஜினி சார்ட்டு தகவல் சொல்லணும், இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தனுஷ் பரப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் என்ன பண்ணலாம் போது ஐஸ்வர்யாவும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இதில். ஸோ இந்த லவ்வில் ரஜினி சாருடைய அந்த வேறு ட்ராக் வந்து சரி நம்ம பொண்ணு வந்து விரும்பும் போது நம்ம அதுக்கு ஒரு இடையூறாக இருக்க வேணான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணுறத கூட கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு ஐஸ்வர்யோடைய விருப்பத்துக்கு தான் ரஜினி சார் சிக்னல் கொடுத்தாங்க. அதன் பேரில் தான் அவங்களுடைய மேரேஜ் நடந்தது. நல்லாவும் ட்ராவல் தான் ஆச்சு. பட் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் போன மாதம் வரைக்கும் கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் பேச்சுவார்த்தைகள் போச்சு. தீபாவளி அப்போ கூட அப்படி தான் சம்பவங்கள் நடந்துச்சு. ரஜினி சாரும் எவ்வளவோ பேசி தான் பார்த்தாங்க 2 பேர்ட்டையுமே. பட்டு அவங்க 2 பேருமே பிடிவாதம் இருந்தனுடைய காரணத்தினால இன்றைக்கி ஒரு அந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் அவ்வளோ இல்லையா சார்? ரஜினி அவர்கள்ட்ட இருந்து இந்த எதிர்ப்போ இல்லை வேண்டாம் அப்படின்ற நோவோ வரவே இல்லைங்களா? இல்லை, அதாவது ரஜினி சார்னா பொண்ணு மேலே அவ்வளோ வந்து உயிர். ஓகே. அவங்க பெரிய பொண்ணு பேர் கிட்டத்தட்ட மண்டோதரின்னு நினைக்கிறேன், ஒரிஜினல் பேர். அப்படி தான் கூப்பிடுவாங்க. சின்ன பொண்ணு பேர் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஸ்டைலில் வரும். ஸோ பொண்ணு வந்து அவருக்கு ரொம்ப லவ். அதாவது இப்போ சொன்னீங்கன்னா கூட என்னுடைய இன்னொரு அம்மா ஐஸ்வர்யான்னு தான் ரஜினி சார் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு தாய் ஸ்தானத்தில் தான் இருந்து ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க, சௌந்தர்யம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவருக்கு வந்து அவங்க மேலே இருந்த ஒரு லவ் இருக்குது இல்லைங்களா, பசங்க மேலே வந்து இருந்த ஒரு அன்பும் இந்த லவ்வும் வந்து அது வந்து அவருக்கு வந்து ஒரு இடையூறாக வந்து இருந்துருச்சு. சரி நம்ம விரும்பின பசங்களுக்கே மேரேஜ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். பட் எதிர்ப்பு வந்து ரஜினி சார் வந்து தெரிவிக்கல. ஆனால் அப்பயும் தனுஷ் மேல் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பெரிய இடத்துல சம்மந்தம் பண்ணிட்டாரு அப்படின்னு. அதையும் ஃபேஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அந்த கேள்விகள் நிறைய விஷயங்கள் பேச முடியலை அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த டாபிக் எதுக்கு எப்படி வந்ததுன்னா, தனுஷ் அவங்களுடைய கஸ்தூரிராஜா டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, செல்வராஜன் வராரு, இவர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி வருது. நிறைய லாஸ் ஆகுது தனுஷ் அவங்க ஃபேமிலிக்கு. கடைசியில் தேனியிலே போய் செட்டில் ஆகிடலான்ற முடிவில் தான் அந்த டைமில் இருக்கும்போது தான் இவங்களுடைய அந்த லவ் ஒரு நட்பு வந்து லவ்வாக மாறுது. பட் பணத்துக்காக தான் தனுஷ் பண்ணுனாங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த லவ் தான் இருந்ததே தவிர பெரிய இடம் அன்றைக்கி தனுஷ் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு பொசிஷன் அவங்க ஃபேமிலி. அது அதனால் அந்த டாபிக் வந்ததே தவிர இன்றைக்கி தனுஷ்ட பல கோடிகள் இருக்குது. இன்றைக்கி அதை யார் எந்த நேரத்தில் டாப்பு போவா என்னென்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. பட் அது ஒரு உண்மையான லவ் தான். 2 பேர்த்துக்கு இருந்து உண்மையான லவ். அது ரஜினி சார் ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை. ஓகே, இப்போ அஃபிஷியலாக பிரிஞ்சிருக்காங்க சார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நயன்தாரா மேலே ஏன் அவர் ரொம்ப ஒரு கோவத்திலேயே இருக்கார்? அந்த கோவம் தனியாதா சார்? எதனால அந்த நெருக்கடிகள் அப்படின்ற விஷயம் தான் நல்ல. இன்னும் சிலர் ஏன் இன்னும் விடாப்புடியா அந்த 10 கோடியில் நிற்கிறார், இன்னும் கேஸ் போட்டு துடிக்கிறார் அப்படின்னு என்ன சார் நடந்துச்சு? ஏன் அவ்வளோ கோவம்? இல்லை, 10 கோடி அவருக்கு பெரிய விஷயம் இல்லையே, கிடையாது. ஆனால் அந்த ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போது நயன்தாரா அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவங்களுடைய மேரேஜ் அந்த விழா வந்து பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பேமெண்ட் பேசுகிறாங்க. அவங்க பேமெண்ட் வாங்காமல் கொடுத்துருந்தாங்கன்னா கூட இந்த கேள்வியில் இறங்கி வந்திருக்காது. கொடுக்குறாங்க, பரவாயில்ல அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் தான் வாங்குறாங்க. அதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் நயன்தாரா வச்சு இன்றைக்கி 2 ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனால ஃபோட்டோஸுக்கு காசு கொடுக்கணும். அது லட்சங்கள் இல்லை, கோடிகள் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்கள மார்க்கெட்டுக்கு சம்பாதிக்கணும்னு பண்ணுறாங்க, சம்பாரிச்சிட்ருக்காங்க. அது ஒன்றும் தவறும் கிடையாது தான். ஆனால் பட் வந்து தனுஷோடைய ஒரு அந்த உரிமை இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஒருத்தரோட உரிமையை எடுக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அது கேட்கல, நீங்கள் கேட்காம யூஸ் பண்ணுறீங்க. சரி ரைட்டு, அதுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து அந்த விஷுவல் எடுக்கலை, நாங்கள் மேக்கிங் வீடியோ தான் எடுத்து பண்ணுறோன்னு நீங்கள் இப்படி வேற சொல்கிறீங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வந்து ஒரு பொசிஷன் இருக்குன்னா அவன் மேற்கொண்டு டென்ஷன் பண்ணுறது மாதிரி தான் அதுக்கு அடையாளம். ரெண்டாவது வந்து யாரடி நீ மோகினின்னு ஒரு படத்தில் வேறு அவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார் வந்து உருவாச்சு. அப்போவே வந்து கொஞ்சம் இருந்த டஃப் தான்.
அது அப்படியே நாளடைவில் கொஞ்சம் பெருசாகிட்டே போச்சு. அப்படி இருந்தும் தனுஷ் வந்து அந்த 400 ரவுடி தான் விக்னேஸ்வரன் வச்சு அந்த ஓன் பிக்சர் எடுக்கிறாரு. ஆனா எதிர்நீச்சல்ல ஒரு கேமியோக்கு பணமே வாங்காம பண்ணி கொடுத்தாங்கலாம். அது பண்ணியிருக்காங்க. ஓகே, பணம் வாங்காமலாம் பண்ணலை, பணம் வாங்கினாங்க. எதிர்நீச்சலுக்கும் வாங்கியிருக்காங்க. ஆமாம், வாங்கினாங்க. பட் என்னன்னா தனுஷுடைய அந்த மூமெண்ட் ஒரு நட்பின் ரீதியாக அது வந்து எதிர்நீச்சலில் பண்ணாங்க. அதை அதற்கு பதிலாக தான் விக்னேஸ்வரனுக்கு ஒரு லைஃபே கொடுத்தாரு 400 ரவுடி தான் இல்லை. ஸோ நயன்தாராவுக்கு ஒரு மெயின் ரோல் கொடுத்து படம் பண்ணாங்க. படம் வந்து ஃப்ளூக்கில் ஹிட்டு. ஐ மீன் ஃப்ளூக்கில் ஹிட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். நல்ல காமெடி ஒரு நல்லா இருந்துச்சு, ஹிட் லிஸ்ட்டில் வந்துச்சு. பட் என்னென்னா அவங்க சொன்ன பட்ஜெட் வேறு. ஓகே, இப்போ வந்து 5 crores தான் அந்த பட்ஜெட் வந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தனுஷ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க விக்னேஷ் சிவன் செலவு இழுத்தது வந்து டபுள் மடங்கு இழுத்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 கோடிக்கு மேலே செலவாச்சு. அவங்களுடைய லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. சாங் இங்கே எடுக்கலாங்கிறத வந்து ஃபாரினில் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ஷூட்டிங் டேஸ் போது இவங்க சொன்ன விதத்தில் நடக்கலை. அப்படிங்கும்போது தனுஷ் கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாரு. அது விஷயங்களும் பேசுகிறாங்க ஸ்பாட்டில். நீங்கள் சொன்னது ஒன்று போயிட்டு இருக்கிறத ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து 15 கோடி பெரிய அமௌண்ட். ஸோ அது போகுது. அதை வந்து இவங்க அதாவது விக்னேஷும் காதில் வாங்கல, நயன்தாராவும் காதில் போட்டுக்கல பெருசாக. பட் அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்தது தனுஷ்க்கு. இப்போ கூட ஒரு சமயத்தில் கூட ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேர் மீட் பண்ணாங்க, ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி டாபிக் போச்சு. ஆனால் திடீர்னு வந்து வழக்கு போட்டார் இப்போ கேஸ். ஓகே, பட் அவருக்கு பணம் பெருசு இல்லை. 10 கோடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். நீங்கள் நேருக்கு நேரம் உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆகிற ஒரு விஷயத்தை அப்படியே நயன்தாராவும் பெருசாக்குறாங்க, தனுஷும் பெருசாக்குறாங்க. ரெஸ்பெக்ட் அதை தான் எதிர்பார்க்குறாரு. ரெஸ்பெக்ட் அது முக்கியம் இல்லையா? அது இல்லை, அது வந்து இவங்க கொடுக்க தயாரில்லை. கேட்டோம்னா லேடி சூப்பர் ஸ்டார் நான்ன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் பல வகையில் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் தனுஷ் கேட்குற அமௌண்ட் கேட்குறோம், அதுக்கு நியாயமான அமௌண்ட் கூட கொடுத்துட்டு போயிடலாம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அது நெட்ஃப்ளிக்ஸில் சேல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு விளம்பரம் பண்ணுறீங்கன்னா அது காசு வாங்குறீங்க. 3 ஃபோட்டோஸ் நீங்கள் ஒரு காஸ்டியூம் போட்டோ ஜுவல் போட்டோ ஒரு ஃபோட்டோஸ் கொடுங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு பெரிய அமௌண்ட் வாங்குறீங்க. இப்படிலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது அவரு கேட்குறது ஒன்றும் தவறு இல்லையா சார்? அது இவங்க பெருசுப்படுத்தாமல் பண்ணாங்கன்னா அந்த கேஸ் அப்படியே டக்குன்னு முடியாது வாய்ப்பு இருக்குது. அது நயன்தாரா தான் அவங்க முடிவு பண்ணணும். ஓகே, சூர்யா குடும்பமே இப்போ நிறைய கோவில்களில் பார்க்கப்படுறோம். 45 பூஜையோட தொடங்கியிருக்காங்க. ஏன்னா ஜோதிகா அவர்களே சொன்ன விஷயம்னா பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ அவங்க 2 பேருமே எல்லா கோவில்லையும் வலம் வரது பார்க்கும் பொழுது நிறைய விமர்சனமாகவும் நிறைய ட்ரோலாகவும் வந்துக்கிட்டு இருக்கேன் சார். அது எப்படி எடுத்துக்கலாம்? அதான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் அது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக பேசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. புரியுது. 2வது 3வது மனுஷன் தான் நம்மளை பற்றி பேசணும். அப்போ தான் அதுக்கு ஒரு பெருமை இருக்குது. இவங்க ப்ராடக்ட் பண்ணாங்க, அந்த ப்ராடக்டை பற்றி பேசுகிறாங்க. இந்திய லெவலில் இவர் படமே வரலைங்கிறார் அவர். ஸோ வாயை திறந்து பார்ப்போன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் யானவேல் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி வசூல், இதை உடைக்கவே முடியாது யாருனாலையும், எங்கள் படம் தான் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டுங்கிறாரு. வாடி லஞ்சில் பேசுகிறார், இந்த பாசம் நீங்கள் வச்சுங்க, வெற்றி விழாவில் சொல்கிறேங்கிறாரு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்றேங்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஹைப்பு வந்து இருக்கும்போது படம் பார்க்கும்போது இருக்கணும். நீங்கள் படத்தில் கதையே சொல்லாமல் போயிட்டீங்க. நீங்கள் டோட்டல் 0ல் போய் மாட்டீங்க. அந்த 1/2 hour படம் வந்து தேவையான ஜோதிகா மேடமே வந்து சொல்கிறாங்க, தேவையில்லாத விஷயம்ன்றாங்க. அப்போ நீங்கள் படம் வந்து பார்த்துருப்பீங்க. கடைசியில் இப்போ ஒரு டாபிக் என்ன கிளப்புறீங்க, நாங்கள் படமே பார்க்கல, சும்மா சிவா சார் அப்படி இப்படி சொன்னாங்க, அந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி நாங்கள் பார்த்தா நல்லா இருந்துச்சு, ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஒத்துக்க முடியாது சார். நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியுமா? நீங்கள் படம் பார்க்காம படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார் பண்ணுவா சொல்லுங்கள்? 5 கோடியில் படம் பண்ணுறவனே படத்தை பார்க்குறான். நீங்கள் 300 கோடி பட்ஜெட் சொல்கிறீங்க, படம் பார்க்காம ரிலீஸ் பண்ணுறங்கிறது வந்து ஒத்துக்கவே முடியாது. நீங்கள் ஒன்றா மாற்றி பேசும்போது தான் இது ட்ரோல் ஆகுது. 2வது படத்தில் நீங்கள் குவாலிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து தவறே இல்லை, படம் ஓடி இருக்கும். 2வது என்ன சொல்கிறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தான் படத்தை ஓட விடாமல் தடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு ரீசன் ஜெய்பீம் நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பிஎம்கே தான் இந்த படத்தை ஓட விடாமல் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் 2-3 சென்டர் தான் சார் பண்ண முடியும். கடலூர், பாண்டிச்சேரி, அப்புறம் விழுப்புரம், திண்டிவனம், இது மட்டும்தானே நீங்கள் வந்து அந்த படத்தை நிறுத்த முடியும். பட் இது டோட்டல் ஓவரால் தமிழ்நாடே ஓடலையே, அதர் ஸ்டேட்டும் போலியே, வேர்ல்டு லெவலையும் போலியே. இப்போ இதுக்கு யார் காரணம்? நீங்கள் அடுத்தவங்க மேலே பழிய போகிறத விட்டுட்டு நாம் செய்த தவறு என்னங்கிறத சிந்திச்சு பண்ணாங்கனாலே அது அடுத்த படத்துக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறி தானே தவிர, இது வந்து தேவையில்லாமல் சூர்யாவுக்கு இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணி கமித்திட்டாங்க அப்படின்றாங்க. சூர்யாவுக்கு யாருமே விரோதி கிடையாது. அவர் காமனான பெர்சன், பழகக்கூடிய நல்ல டைப் சூர்யா.
அவர் பேர் ஒரிஜினல் பேர் சரவணன், நல்ல டைப்பு, ஜாலி டைப். பட் அவருக்கு விரோதி இண்டஸ்ட்ரியில் யாருமே கிடையாது, அரசியலும் கிடையாது, சினிமாலையும் கிடையாது. நீங்களாம் ஒரு விஷயத்தை வந்து புதுசு புதுசாக உருவாக்குறீங்க. எனக்கு அந்த நடிகர் சேர்ந்து தான் படத்தை ஓட விடல, அரசியல்வாதி ஓட விடல அப்படின்றீங்க. அடுத்த படத்தை உண்மையிலே ஓட விடாமட்டா என்ன பண்ணுவீங்க? ஓகே, பொய்யை வந்து எப்பயுமே சொல்லக்கூடாது. இது வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஆமாங்க படம் குவாலிட்டி நான் எதிர்பார்த்தா குவாலிட்டி கொடுக்க முடியல, படம் தோல்வி தான், அடுத்த படத்தை நல்ல படமாக தரத்துக்கு முயற்சி பண்ணுறோம், நீங்கள் ஓப்பனாக படுத்திங்கன்னா இது அதோட முடிகிற விஷயம். சூர்யாவோட படங்கள்லேயே எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, அடுத்த படத்தையுமே வந்து அதுக்கு இந்த நிலைமை தானே அப்படின்ற ஒரு விஷயம். தனி மனித தாக்குதலும் ஒன்று முன்வைக்கிறாங்களே சார், அப்படி ஏதாவது நடக்குதா சூர்யாவுக்கு மட்டும்? இல்லை, தனி மனித தாக்குதல் அவர் பண்ணிட்டு அவசியம் இல்லையே சார். அப்படி யார் இருக்கா சொல்லுங்கள்? இப்போது விஜய்னா அஜித் இருக்கார், அஜித்னா விஜய் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, 2 பேர் பண்ணிக்கிறாங்க. அது விஜய் படத்தில் வாரிசில் ஒரு ஆடியோவில் விட்டாங்க, அது பெரிய லெவலில் போச்சு. அது தனி மனித, அது கூட தாக்குதல், நம்ம இதுக்கு வந்து போராடுறவங்க கூட சொல்லலாம். அவங்க அதை சூர்யாவுக்கு யாருமே கிடையாது சார். ஓகே, அவர் காமன் பேசன் தான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன். ஸோ அதனால் அவருக்கு யாரும் கிடையாது. அவங்க அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அவங்கவுங்களே ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே போகிறாங்க, அது அவங்களுக்கே வந்து அகெனிஸ்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணணும், எல்லா பேரும் ஃபீல் பண்ணணும். கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜோதியா அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதுதான் பெரிய விஷயமா மாறுதல் பட்டுச்சு. கோயிலுக்கு போகிறது ஒன்றும் தவறில்லை தான், அவங்க சொந்த ஊர்பத்தில் மாசாணியம்மன் கோயில் தான் போயிருக்காங்க. சரி, இனிமேலாவது சாமி பக்தியோட சில உண்மைகளை பேசி இருக்கிற ஃபேக்ட்டு தான், ஃபேக்டை சொன்னாலே போதும். தமிழ் மக்கள் எப்போவுமே வந்து நல்லா அரவணைச்சு போகிறவங்க தானே உங்களுக்கு ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க. உண்மையை தவிர நீங்கள் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு மேலே முழுகி பூசுறது தான் வந்து அவங்கள மைனஸாக போகுது. ஓகே சார், அஜித் அவர்கள் ரேஸில் இறங்கிட்டார் அப்படின்றது தெரியும். மீண்டும் அந்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கப்படுறோம். அந்த காரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து தாவேகாவின் கட்சி கொடி சின்னம்லாம் இருந்தது அப்படின்னு. இது பிளானுடா இல்லை வந்து இவங்களா உருவாக்கிக்கிட்டதா, என்ன சார் அது? பிளான்லாம் கிடையாது. பட்டு இந்த சில சர்ச்சைகள்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, இவங்க ஒரு இது இவர் இது அப்படி இப்படின்னு, அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி தான் தெரியுது. இப்போ மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரா? சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம், அவங்க நண்பர்கள் தான். அது சப்போர்ட்டுன்னு கூட எடுத்துக்கவும் முடியாது. ஆனால் அதை பட் இருந்தாலும் இந்த ஃபேன்ஸுக்குள்ளே அந்த காம்படிஷன் வார் போகுது இல்லைங்களா, அதை வந்து இவங்க மேஜராக இருக்கிற அந்த மெயின் ரோல் தான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது அஜித் அவங்க பண்ணுறது வந்து ஒரு வேளை பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் இல்லை சார். அதான் தோணுது, விஜய்க்கு ஒரு பக்கமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிற அப்படி தான் அதை வெளிப்படுத்துது. அதுக்காக தான் வச்சுருப்பாங்களா பிளான்? லைக் இப்படி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் நண்பன் தானே, என் நண்பனுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்ற மாதிரி அதுதான் வச்சுருக்காங்க. விஜய் கூட சொல்லியிருக்கலாம், ஓகே அஜித் வா நண்பா அப்படின்னு கூட பேசியிருக்கலாம், ஒன்று வைக்கலான் இருக்கலாம். ஒன்று அதாவது நேருக்கு நேராக பேசுகிற வரைக்கும் தான் சில விஷயங்களும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, அடிச்சுக்கிறது இல்லை. எப்போவுமே படங்கள் வரும்போது ஃபேன்ஸ், அது அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் வருது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து, ரஜினி கமல்லேருந்து, விஜய் அஜித்லேருந்து ஃபேன்ஸுகள் எப்பயுமே அந்த காம்படிஷன் மோதிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, அது இயல்பு தான். அது இருந்தாலும் அவர் எந்த அரசியல்னு வந்துட்டா யார் பக்கம் நிற்க மாட்டார் சார். அவர் வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகக்கூடியவர். தமிழ்நாடு அரசோட விஷயங்களும் அந்த சிம்பிளும் இருந்தாலுமே கூட இந்த கலர் தான் இப்போ அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. அது சப்போர்ட்டுக்காக வச்சிருப்பாரா இல்லை வந்து அவர் அறியாமல் வச்சிருக்க நடந்த ஒரு விஷயமா? அறியாமலாம் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் எப்படி, அது சும்மா சொல்கிறதா? அது கண்டிப்பாக அஜித் உடைய அந்த நாலேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கும், பார்த்துருக்கலாம். ஒருவேளை விஜய் அஜித்துட்டு கூட பேசியிருக்கலாம். இது மாதிரி விளம்பரம் தானே, கார்த்திகை தானே, விளம்பரங்கள் 1000 விளம்பரம் வரும், அதில் ஒன்றா போட்டுமேன்னு சொல்லியிருக்கலாம். அஜித் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஃபேன்ஸுக்குள்ளே நல்லா ஒன்றாடுறதுக்கான ஒரு அறிகுறிகள் தான் இது. ஆனால் அஜித்தோட சப்போர்ட்டில் தான் அது வந்திருக்கு. கண்டிப்பாக தெரியாமல் வந்து நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அஜித் சார் கண்டிப்பாக தெரியும். சிறப்பு. விஜய் அவர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே, கால் பண்ணி கூட வாழ்த்து சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே, சிறப்பு. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட பகிர்ந்துருக்கு. இன்னும் நினைச்சாலும் அவனை சனி முறை உங்களுடைய நன்றி, வணக்கம்.